வடகொரியா முக்கால் நூற்றாண்டாக உலகை அச்சுறுத்தும் இந்த நாட்டின் மீதான மர்மங்களும் ஆச்சரியங்களும் ஏராளம். உலகின் 195 நாடுகளும் 21ஆம் நூற்றாண்டை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கையில் இன்னும் 21ஆம் நூற்றாண்டுக்குள்ளேயே அடியெடுத்து வைக்காத நாடு வடகொரியா என்கிறார்கள். பிறகு எப்படி வடகொரியா அச்சுறுத்தலாக இருக்க முடியும்? அங்குதான் இருக்கிறது விஷயம். வடகொரியா பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றன. சர்வதேச சமூகத்துடனான அமைதியற்ற உறவால் வடகொரியா சமீப காலமாக அடிக்கடி செய்திகளில் இடம் பிடித்து வருகிறது. இருப்பினும் வடகொரியாவை பற்றி சிலருக்கு அதிகம் தெரியும். உதாரணமாக, அதன் முழு பெயர் வடகொரியாவின் ஜனநாயக மக்கள் குடியரசு. வல்லரசு நாடான அமெரிக்கா ஒரு நாட்டை பார்த்து அஞ்சுகிறது என்றால் அது நிச்சயமாக வடகொரியாவாகத்தான் இருக்க முடியும். சீனா, ரஷ்யா போன்ற பெரும் நாடுகளையும் ஈரான், ஜப்பான் போன்ற நாடுகளையும் விட குட்டி நாடான வடகொரியாவை பார்த்து அமெரிக்கா அஞ்சுவது ஏன்? உலக அரசியலின் மையமாக கொரியா ஒருபோதும் இருந்ததில்லை என்றாலும் சிறிய மற்றும் மிகப்பெரிய வல்லரசு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளில் முக்கிய அங்கமாக வடகொரியா இருந்துள்ளது. வடகொரியாவின் வரலாற்றை தெரிந்து கொள்ள தென்கொரியாவை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனைகள் குறித்தும் தெரிந்து கொள்ள வேண்டும். கொரியா என்ற நாடு எப்படி உருவானது என்பதை தெரிந்து கொள்ள 1995ஆம் ஆண்டுக்கு பின்னோக்கி செல்ல வேண்டும். சீனாவின் ஆதிக்கத்தில் கொரியா. இந்த குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்வதற்கு முக்கிய காரணம் உள்ளது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கிழக்காசிய பிராந்தியத்தில் சீனா தன் நிலையான ஆதிக்கத்தை செலுத்தி வந்தது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சீனாவில் உலகின் மிக அதிகமான மக்கள் தொகை இருந்தது. வளர்ச்சியடைந்த ராணுவம் மற்றும் தொழில்நுட்பம் இருந்தது. சிறந்த கல்வி முறை இருந்தது. ஒழுங்குபடுத்தப்பட்ட திறன் வாய்ந்த அதிகாரத்துவம் இருந்தது. இதுபோன்ற கட்டமைப்பை கொண்ட பல நாடுகள் பிற நாடுகளின் மீது படையெடுத்து ஆதிக்கம் செலுத்தி நாட்டை அபகரித்து ஆண்டு வந்த நிலையில் சீனா மாறுபட்ட ஆட்சி முறையை கொண்டு வந்துள்ளது. ஜப்பான், கம்போடியா, மலேசியா, நேபாளம், இலங்கை, திபெத், ருக்யூ, கொரியா ஆகியவற்றை சீனாவுக்கு கப்பம் கட்டும் குறுநீல நாடுகளாக சீனா வைத்துக் கொண்டது. சீனாவின் ஆளுமைக்கு உட்பட்டு இந்த நாடுகளும் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தன. சீனாவின் அரசியல், பொருளாதார மற்றும் தொழில்துறையின் அபரிமிதமான வளர்ச்சிக்கு மற்ற நாடுகள் ஈடுகொடுக்க முடியாத நிலையில் சீனாவுக்கு கப்பம் கட்டி வந்த நாடாக இருந்த கொரியா சீனாவின் அரசியலமைப்பு, சீனாவின் மதம், சீனாவின் வெளியுறவு கொள்கை என அனைத்திலும் சீனாவை மிஞ்சும் அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டது. ஒரு கட்டத்தில் சீனாவை விட சீனாவின் சித்தாந்தங்களை அதிகப்படியாக கடைபிடிக்கும் நாடு என்ற பெயரை கொரியா பெற்றது.